தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 22 நாட்கள் அருமையாய் நம்மை காத்து 23வது நாளை காண செய்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்திலே தேவ தயவினாலே 4 ஆராதனைகளை காண உதவி செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராய் போதுமானவராயிருந்து நம்மை நடத்தி வருகிற எல்லா வழிகளையும் நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்னுடையவன் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டதினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, உடன்படிக்கையினாலும் முத்திரையாக நம்மை அவர் பரிசுத்தாவினால் முத்திரைத்ததினாலும் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் இருந்ததினாலும் அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படியாக நாம் கர்த்தருக்கு சொந்தமானோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது கிரயத்தினால் வாங்கினார். 2வது நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபிஷேகத்தால் முத்தரித்து சொந்தம் என்று சொன்னார். 3வது உடன்படிக்கையினாலே நம்மை அவருக்கு சொந்தமாக்கினார். 4வது கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் நடக்க வேண்டும். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையும் போது நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் மாறுகிறோம் என்பதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தின் மேன்மையை குறித்து உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். Leviticus chapter 20 verse 26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் ஒரு சிறு கூட்டத்தாரை, இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடையவர்களாய் இருக்கும்படி மற்றவர்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். மோவாபியர் உண்டு, அம்மோனியர் உண்டு, கிர்காசியர் உண்டு, ஏத்தியர் உண்டு, கானானியர் உண்டு, பெலிஸ்தியர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக ஜாதிகள் பூமியில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஒரு கூட்டத்தை மட்டும் தேவன் தனக்கென்று அவர் வேறு பிரித்திருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடையவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மனுஷரிலிருந்து, பூமியிலிருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜாதிகளிலிருந்து, பாஷைக்காரிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இதைதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உடையிலே வேறுபாடு, பேச்சிலே வேறுபாடு, உணவிலே வேறுபாடு, பழக்க வழக்கங்களில் வேறுபாடு, அவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்பதை விளங்க பண்ணுவதற்கு எல்லா விதங்களிலேயும் ஒரு வேறுபட்டு ஜீவிக்கிறதை காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறஜாதிகளுடைய மரணத்தில் அவர்கள் அழுவார்கள், மார்பிள் அடித்து அழுவார்கள், கூப்பாடு வைத்து அழுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய அடக்க ஆராதனை அப்படி அல்ல. நம்முடைய எண்ணூற்றார் போய்விட்டார் முன்னங்கே, ஆயினும் மீளம் அவரை சந்திப்பேன் என்று பாடி நிறைய பரலோக பாடல்களை பாடி நாம் அடக்க ஆராதனை செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் ஏன் இதை சொல்றேன்னா, உங்களோட அடக்க ஆராதனை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வித்தியாசமாக, வேறுபாடாக, திருமண ஆராதனை கூட ஒரு வேறுபாடு உள்ளதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய உடை, நடை, பேச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர், சிஸ்டர், எவ்வளவு அருமையான பேச்சு. அப்படியானக ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை
கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிறைய வேறுபாடை குறித்து நிறைய பிரசங்கிக்கலாம். இதனை தொட்ட வேறுபாட்டில் ஜீவியம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கிற 1-2 ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்மை காண்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர் கிறிஸ்துவனுடையவர்கள், இவர்கள் கிறிஸ்துவின் சாயலை அணிந்திருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய நடை, உடை, பேச்சு எல்லாவற்றிலேயும் ஒரு வேறுபாட்டை நீங்களும் நானும் காண்பிக்கிறவர்களாக இருக்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்கள்ல எனக்கு ஒரு பெரிய துக்கம், எல்லா சபைகளை குறித்த ஒரு துக்கம். முந்தைய நாட்கள்ல ஊழியக்காரர்கள் ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்தாங்க. கர்த்தர் அழைத்து, கர்த்தர் வேறு பிரித்து அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். அவங்க பிரசங்கங்களும் அவங்களுடைய ஊழியங்களும் அநேகரை கிறிஸ்தவர்களாய் மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரங்களை மாற்றினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பேச்சை மாற்றினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கூடாரங்களில் இருக்கிற மாறுதலை உண்டு பண்ணியது, வழிபாடுகளை மாற்றினது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எழுப்புதல்ங்கிற பேர்ல எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவியும் பரதேசியும் குடிச்சிட்டு வரணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிச்சுட்டு எழுப்புதல் வந்துட்டு இவ்வளோ பேர் நாங்கள் கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. என் ஜீவியத்தில் பெரிய துக்கம். எங்களோட முற்பிதாக்கள் இந்துக்குவாய் இல்லாவிட்டால் மனம் திரும்பாதவர்களாய், பாவியாய், கொலைகாரனாய் வந்தவர்களை கூட அவர் அழகாய் சத்தியம் சொல்லி உபதேசம் சொல்லி ஆராதனைக்கு வரும்போது வெண்வஸ்திரம் தரிக்கிறவர்களாய் மாற்றினார். இப்ப அப்படியே மாறிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரம் உள்ளத்திலால பரிசுத்தம் கிடையாது. ரொம்ப லகுவா பேசுறாங்க. வேறுபாடு இல்லை. அதுதான் காரணம். பிரசங்கிக்கிற எனக்கும் இல்லை, கேட்கிற ஜனத்திற்கும் இல்லை. நான் வேறுபட்டவனாய் ஜீவித்தா என் உபதேசத்தை கேட்கிறவர்கள் வேறுபாடு உடையவர்களா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு ஒரு பெரிய துக்கத்தை காண்பிக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நகை பிரசங்கம் பண்ணி பரலோக நம்பிக்கை ஊட்டி நகையெல்லாம் கழட்டு வச்சாங்க. இப்ப பாஸ்டர்மார்கள் பிள்ளைங்களே நகையெல்லாம் போட்டுக்கிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இவர்களுக்கு தந்த கிருபை. அதை குறித்து நான் குறை சொல்லல. வேறுபாடு நமக்கு தேவை. வேறுபாட்டில் ஜீவியம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கிற 1-2 ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். முதலாவதாக யோசேப்பை குறித்து படிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 49 அதிகாரம் 26 வசனத்திலே, ஆதியாகமம் ஜெனிசிஸ் chapter 49 verse 26, அங்கேயும் உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 16 வசனத்திலேயும், டியூட்ரானமி chapter 33 verse 16, ஒரு தகப்பனும் ஒரு ஊழியக்காரனும் ஒரே விதமாய் எந்த மாற்றம் இல்லாமல் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறது குறித்து இந்த 2 வசனங்களிலே படிக்கிறோம். 49:26 ஜெனிசிஸ், 33:16 டியூட்ரானமி. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. உபாகமத்தில் வாசிக்கிறேன் 33 அதிகாரத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம், 33:16. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே வாசிக்கும் போது அதே வார்த்தையை நாம் படிக்கிறோம். நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்புடைய சிரசின் மேல் தன் சகோதரரிலே விசேஷித்தவன் மேல் ஆசீர்வாதம் வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகோதரரில் விசேஷித்தவன் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே சகோதரரில் வேறு பிரிந்தவன், செப்பரேட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செப்பரேட் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்திலே. சகோதரருடைய பாவங்களிலிருந்து வேறு பிரிந்தவன், சகோதரருடைய பழக்க வழக்கங்களிலிருந்து வேறு பிரிந்தவன், சகோதரருடைய பொல்லாத செய்கைகளிலிருந்து வேறு பிரிந்தவன், சகோதரருடைய பாவ செய்கைகளிலிருந்து வேறு பிரிந்தவன் யோசேப்பு. ஆனபடினால்தான் இந்த 2 பேர் மேல், இந்த 2 பேரும் ஒரு தகப்பனும், ஆவிக்குரிய தகப்பனும் சரீரத்துக்குரிய தகப்பனும், 2 பேரும் ஒன்று போல சகோதரனுடைய விசேஷித்தவன் மேல், அவன் உச்சந்தலின் மேல் ஆசீர்வாதம் வருவதாக
என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் படிக்கும்போது பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். 1 Timothy chapter 5 verse 22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கை வைக்காதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார், நப்தலி, தான் இவரெல்லாம் சகோதரர்கள் தான். யூதா இவரெல்லாம் சகோதரர்கள் தான். இவருடைய பாவங்களுக்கு இந்த யோசேப்பு உடன்படல. இந்த வசனம் அப்படியே யோசேப்புக்கு சொந்தமாய் மாறினது போல இருக்கிறார். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். ரூபனுடைய பாவத்திற்கு, சிமியோனுடைய பாவத்திற்கு, லேவியினுடைய பாவத்திற்கு, யூதாவினுடைய பாவத்திற்கு, இவருடைய சகோதரனுடைய பாவத்திற்கு தன்னை விலக்கி காத்து கொண்டான். ஏன் போத்திபாரின் வீட்டுக்கு போன போது கூட அங்கேயும் தன்னை பாவத்துக்கு விலக்கி காத்து கொண்டான். தன்னை சுத்தவானாய் காத்து கொண்டான். இங்கே பாவத்திலிருந்து வேறு பிரிந்ததை, பாவ வல்லமையிலிருந்து வேறு பிரிந்ததை, பாவ செய்கைகளிலிருந்து வேறு பிரிந்ததை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆனபடினால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரனுடைய விசேஷித்தவன் மேல், உச்சந்தலையின் மேல் அந்த ஆசீர்வாதம், பரத்தின் ஆசீர்வாதம், பர்வதங்களின் ஆசீர்வாதம், தகப்பனின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த விசேஷித்தவன் என ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை செப்பரேட்டட் அமங் பிரதர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரரிலே தன்னை வேறுபடுத்தி கொண்டவன் மேல் இந்த ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக. நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் என்னையும் ஊழியக்காரனும் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் நம் மேல் இறங்க வேண்டுமானால் முதலாவது உங்களுக்கு எனக்கும் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தேவையா இருக்கிறது. ஒரு வேறுபாட்டின் அனுபவம் தேவையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கு உடன்படாதே. எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க இதை செய்யறாங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அது உடன்படக்கூடாது. சுத்தவானாய் நம்மை காத்துக்கொள்வோம். அவனுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். யோசேப்பு தன்னை சுத்தவானாய், நீதிமானாய், உத்தமனாய் தன்னை காத்து கொண்டான். யாருடைய பாவத்திற்கும் அவன் உடன்படல. தன்னை வேறு பிரித்து கொண்டான். சகோதரர்கள் அக்கிரமம் செய்தாலும், சகோதரர் பாவம் செய்தாலும் அவருடைய பாவத்திலே அவன் லயித்து போகவில்லை, சந்தோஷப்படலை. அனபடினாலே தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவருடைய உச்சந்தலையின் மேல் இறங்கினது. ஊழியக்காரனாகி மோசே ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அவன் உச்சந்தலையின் மேல் வந்து இறங்கினது. தேவ பிள்ளையே, உங்களை குறித்து என்னை குறித்து என்ன, நீங்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு கர்த்தரை வேறு பிரித்திருக்கிறார். ஜனங்களின் பாவம், தேசத்தின் பாவம், பாஷைக்காரருடைய பாவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வர வேண்டாம். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வர வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு பிரிவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தவானாய் நம்மை காத்துக்கொள்வோம். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உச்சந்தலையின் மேல் சாபம் அல்ல, ஆசீர்வாதம் வந்து இறங்கும் என்பதை நான் ஆணித்தரமாய், தைரியமாய் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் செய்யும் பாவத்திலே உடன்படாதே, சுத்தவானாய் காத்துக்கொள். தீமோத்தேயுவே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, பைபிள் எடுத்த எல்லாரும், பிரசங்கிக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்மை நாமே ஜனங்களை விட்டு, பாஷைக்காரை விட்டு, பாவம் செய்கிறவர்களை விட்டு, துருபதேசத்தை விட்டு, பாவத்தை லகுவாய் உள்ளே நுழைக்கிற ஆராதனையை விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இச்சையான ஆராதனைகளை விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் இல்லாத ஆராதனைகளை விட்டு நம்மை சுத்தவானாய் வேறு பிரித்து சுத்தவானாய் காத்துக்கொள்வோம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க மேலையும் என் மேலையும் வந்து இறங்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, வேறு பிரிந்து ஜீவிக்கிறதுனால கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை நமக்கு வேதத்தில் வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் நம்பர்ஸ்
chapter 23 verse 9 அங்கே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 23 அதிகாரம் 9வது வசனம். அங்கே ஒரு குறி சொல்லுகிறவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறான். அவன் பார்த்து என்ன சொல்லுகிறான்? கன்மலையில் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஜாதிகளின் சுபாவம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு வரக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போன பிறகு அவங்க பாகாலின் சுபாவம், அந்த ஜனங்கள் பாகாலை சேவித்ததுனாலே ஒரு கூட்ட ஜனங்கள் பெரும் கூட்டம் பாகாலுக்கு பின்னாடி போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோலகுக்கு பின்னாடி போயிட்டாங்க. தேவன் துக்கப்பட்டார், தேவன் வருத்தப்பட்டார், அழிவு உண்டாக்கினார், நாசமோசத்தை உண்டாக்கினார். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றோம். நாமளோ என்ன செய்யறோம்னா பொங்கல் கொண்டாடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அர்ப்பின் பண்டிகை. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீபாவளி கொண்டாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டா பாவ மனுஷன் அழிக்கப்பட்ட நாள், அதனால கொண்டாடுறோம். என்னெல்லாமோ எதெல்லாமோ சேர்த்து பக்ரீத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஜனங்கள் ஜாதிகளின் சுபாவத்திலே, ஜாதிகளின் பழக்கத்திலே, ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாய் போறாங்க. நமக்கே துக்கமாகவும் நமக்கே அருவருப்பாகவும் இருக்குன்னா இதிலும் பெரிய பெரிய தலைவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படிலாம் செய்யறாங்க. அருவருப்பா இருக்குதுன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் எவ்வளவாய் அருவருப்பு உண்டாக்குவார், தேவன் எவ்வளவாய் வேதனைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரிய கடவுளை வணங்குகிறார்கள் இவர்கள். இதை அர்ப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை, அறுவடையை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கிறோம். அதனால நாம் அது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். வேதனையா இருக்கிறதுயா, துக்கமா இருக்கிறது. சன்காடுக்கும் சன்னாம்காடுக்கும் வித்தியாசம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிந்தியுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் ஜாதிகளின் சுபாவத்திலிருந்து, ஜாதிகளின் பழக்க வழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெறணும். இன்னும் அநேகர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே 2 அதிகாரத்தில் படிக்கிறது போல இஸ்ரவேல் இந்த ஜனங்கள் கீழ் திசையாரின் உபதேசத்தால் நிரம்பி இருக்கிறார்களாம். கீழ் திசையாரின் உபதேசம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்தியரின் உபதேசம். அந்த பெலிஸ்தியரின் உபதேசம் என்ன? 2 அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஐசையா chapter 2. யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரன் மேல் பிரியப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கீழ் திசையாரின் போதகம், ராங் டாக்டரின். அந்த கீழ் திசையாரின் போதகம் என்ன? பெலிஸ்தியருடைய போதகம் என்ன? அவர்கள் நாள் பார்க்கிறவர்கள். இந்த எருசலேமின் கிழக்கிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கீழ் திசையிலே பாலஸ்டைன்ஸ் நாள் பார்க்கிறது, குறி சொல்றது, நல்ல நாள் பார்க்கிறது. ஆனா ஆவியில நிறையறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. இன்னும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்றவர்களுமா இருக்கிறாங்களே. தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். அந்நிய புத்திரன் மேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் பிரியம் கொள்ளுகிறார்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராங் டிபெண்டிங். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராங் டாக்டரின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராங் டிபெண்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவன் வருத்தப்படுகிறார். அதோடு மாத்திரமல்ல 7ஆம் வசனத்திலே அவர் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர் தேசம் குதிரைகளால் நிறைந்திருக்கிறது, அவர் ரதங்களுக்கு முடிவில்லை. குதிரைகளையும் ரதங்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறார்கள். இங்கே அந்நிய புத்திரர் மேல் பிரியம் கொள்கிறார்கள். அப்படின்னா அதன் அர்த்தம் ராங் டிபெண்டிங். அவங்களோட சார்பிடம் சரியில்லை. ராங் டீட்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கீழே இன்னும் சரி பார்க்கும்போது ராங் டிவோஷன், தவறான ஆராதனை. அவள் தேசம் விக்கிரகத்தினாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியைகளையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினவைகளையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் பணிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். இங்கே பெலிஸ்தியரின் உபதேசம்
ராங் டாக்டரின், கர்த்தர் ஸ்தோத்திரம், தவறான உபதேசம், ராங் டிபெண்டிங், கர்த்தர் ஸ்தோத்திரம், ராங் டீட்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம், ராங் டிவோஷன், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம், முந்தியெல்லாம் எத்தனை அருமையான ஆராதனைகள் இருந்தது. தனியே வாசம் பண்ணுவோம். நம்முடைய ஆராதனை தனி, நம்முடைய ஆகாரம் தனி, நம்முடைய வஸ்திரம் தனி. நாம் வேறு பிரிந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த என்னாகமும் 23ஆம் அதிகாரத்திலே நீங்க 21 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை படிக்கும்போது அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம், அக்கிரமத்தை, யாக்கோபில் அவர் அக்கிரமத்தை காண மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை காண்பதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 21, அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் கூட இருப்பார். ராஜாவின் ஜெயகம்பீரம் கூட இருக்கும். தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். கர்த்தர் கூட இருப்பார். அதோடு மாத்திரமல்ல, ஜெயகம்பீரம் இருக்கும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும். 23வது வசனத்திலே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்திலே அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். இத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எனக்கு வேண்டுமானால், உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டும். தனித்து வாசம் பண்ணணும். தனித்து வாசம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தனியே சுகித்து வாசம் பண்ணுவார். உபாகம புஸ்தகத்திலே நான் படிக்கும்போது இஸ்ரவேலை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. டியூட்ரானமி சாப்டர் 33 verse 28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். யாக்கோபின் ஊற்றானது தானியம் திராட்சம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானம் பனியை பொழியும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்த பட்டையும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பார். கர்த்தர் சகாயம் செய்கிற கேடகமார். கர்த்தர் உனக்கும் எனக்கும் தானியமும் திராட்சரசும் பெருகுகிற ஊற்றாய், சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கத்தக்கதாய் சகாயம் செய்கிற கேடகமாய் மாற வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு தனித்துவம் தேவையா இருக்கிறது. ஒரு வேறுபாடு தேவையா இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். 3வதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், வேறு விரிந்து ஜீவித்த சகோதரனாகிய யோசேப்பின் மேல் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் தேவ ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதமும் உச்சந்தலையின் மேல் வந்து இறங்கினது. தனித்து வாசம் பண்ணின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், அக்கிரமம் காணப்படாத ஜீவியம், கர்த்தருடைய ஜெயகம்பீரம். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். துஷ்ட மிருகத்தை போல கர்த்தர் எழுப்புவார். அவருக்கு விரோதமாய் மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ இல்லை. 3வதாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். I will receive you. I will receive you. நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். accept you. அங்கீகரிப்பேன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருக்கு. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எந்த மனுஷன் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக் கொள்கிறானோ, எந்த மனுஷன் வேறு விரிந்து கர்த்தருக்கா வைராக்கியமாய் வாழ்கிறானோ அவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். உலகம் வெறுக்கும், கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆமான் அகாஸ்வேர் ராஜாவிடத்துல போய் சொன்னான், ஒருவித விகற்பமான ஜனம் வந்திருக்கிறாங்க, நம்ம தேசத்தில் எழும்பி இருக்கிறாங்க, ராஜாவின் கட்டளை மதிக்கிறது இல்லை. நம்ம உலகம் பாத்திரமா என்னாவிட்டாலும், உலகம் நமக்கு பாத்திரமா இராவிட்டாலும், உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். மனுஷர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய சொல்லலாம்.
நான் இதோடு கூட முடிக்கிறேன். ஒரு வேறு பிரிதல், உங்களை நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை ஜனங்களை விட்டு வேறு பிடித்தேன். ஜனங்கள் சகோதரனை விட்டு வேறு பிரிந்த யோசேப்பு, ஜாதிகளை விட்டு ஜாதிகளோடு கலவாமல் ஜீவித்த இஸ்ரவேல் ஜனம், பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு விக்கிரகத்தை விட்டு அசுத்தத்தை விட்டு வேறு பிரிந்த ஒரு கூட்ட பரிசுத்த ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 கூட்டத்தாரை தியானித்திருக்கிறோம். ஒன்று, சகோதரருடைய மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படாமல் விலகி ஜீவித்தார். உச்சந்தலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், பர்வதங்களின் ஆசீர்வாதம், எண்ணெயின் ஆசீர்வாதம், பனியின் ஆசீர்வாதம், வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உங்க மேல என் மேல வரும். 2வது, வேறு பிரிந்து தனித்து ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஜெயகம்பீரம் இருக்கும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும். 3வது, நாம் வேறு பிரிந்து அசுத்தமானதை விட்டு வேறு பிரிந்து ஜீவித்தா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கர்த்தனால் அங்கீகரிக்கப்படுவோம். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள கரத்திலே அடியார்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். நாங்கள் மற்றவர்களை விட்டு, பாவிகளை விட்டு மட்டுமல்ல, எல்லா வல்லமைகளை விட்டு இயேசுவை போல அவர் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் மாசற்றவருமாய் வானங்கள் வழியாய் ஏறின ஆசாரியன் என்று படிக்கிறோம். நாங்களும் கூட எல்லா வல்லமைகளுக்கு விலகி ஜீவிக்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவி செய்ய, பேச்சில, நடையில, உடையில, எங்களோட வாழ்க்கை முறையில ஆண்டவரே நாங்கள் வேறு பறிக்கப்பட்டவர்களாய் மாற அனுக்கிரகம் செய்யும். இந்த உலகம் எல்லாவற்றையும் கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களோ ஒரு வித்தியாசமான விகற்பமான கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் ஆண்டவரே காணப்பட, யோசேப்பை போல சகோதரர்களிருந்து வேறு பிரிந்து, சிறுவேல் ஜனங்களைப் போல ஜாதிகளிலிருந்து வேறு பிரிந்து, ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் வாசித்தது போல நாங்கள் எல்லா பாவ வல்லமையிலிருந்து, எல்லா அக்கிரம வல்லமையிலிருந்து வேறு பிரிந்து எங்களை தனித்தோர்களாய் காத்துக்கொள்ள, உமக்குரியவர்களாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்கள், நடத்துவீங்கள், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.